என்ன பிரசிடண்ட காணா? அதை முடியா இந்த பாரு, அன்றரோட ஒருத்தர் நின்னுகிட்டு தலையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அதோ நிக்கித மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு வச்சுட்டான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா சண்டை இருக்கு. என்ன வாய்க்கா சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா, நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? அவன் பயங்கரமான கல்லூரி மங்க, புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க? நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? இருடா, என்ன இருடா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? ஐயா உட்கார்ந்து பேசலாம். ஐயா ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து. இந்த மாதிரி சல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன் என்ன மனுஷனா இவன்? கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே என்ன நீங்க இல்ல? ஐயா 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 என்ன ஐயா? ஐயா ஐயா தலையே குழம்பிட்டாரு. லோக சந்தோஷம் தானே? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. என்ன அப்படி பண்ணிட்டியே? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. 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 ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போயே போயிட்டாரு. என்ன போயே போயிட்டாரு? ஐயோ ஐயோ. தம்பி தம்பி ஐயா இங்க வா. என்னய்யா? நானே ரைஸ் மில்ல அரிசி அரிச்சிட்டு வரேன். சரி. நானு 500 ரூபாய் நோட்டை கொடுத்தேன். சரி. அரவக்குள்ள 25 ரூபாய் போக 475 ரூபாய் மிச்சம் கொடுத்தான். சரி. அத சரியா இருக்கான்னு என்னால எண்ணி பார்க்க முடியல. சரி. கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்லுப்பா. சரி. எது பணமா? பையிலையா? இந்தா என்ற அதுக்கு தான் அலையறேன். எண்ணி பார்த்து சொல்லுப்பா. அப்படியே மூஞ்ச திருப்புங்க. பையில விடும்போது மூஞ்சி தட்டுடா. ஆமா ஐயாவுக்கு எந்த ஊரியா? காரக்குடி. பொண்டாட்டி எத்தனை? எத்தனை? ஒண்ணு. ஒரு படம் வச்சே காலம் தள்ள முடியல. சரி எத்தனை புள்ள? 5-6 புள்ள தம்பி. ஐயா 475 இருக்கியா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? சரி வைங்க. நானும் ஒரு நல்ல ஆளை பார்த்தா என்ன சொல்லலாம்னு நினைச்சேன். நீ கரெக்டா கிடைச்ச. தெருவுல போறவன் வரவெல்லாம் மொள்ள மாதிரி முடிச்சவைக்கு முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்கா. உன் முகத்துல மட்டும்தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. ஏன் முகத்துல? ஆமா. நாளை பின்ன மாத்தி சொல்லப்படாது. மாட்டேன். தெரிஞ்சிச்சுல? ஆமா. ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் உன்னை எண்ணி பார்க்க சொன்ன. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. 475 ரூபாய் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. போடா. என்ன தம்பி, தம்பி உதவியம் பண்ணுது, கோவம் படுது. சரி அப்பா கரெக்டா சிக்கனாயா. எங்க வச்ச படத்தை? அடாடா கூப்பிட்டு 100 ரூபாய் தர்றானே. இதே மாதிரி இன்னொருத்த மாட்டானா இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம். என்ன திரும்பி பாக்குறான்? வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல். நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல. அப்புறம் என்ன? அப்பனே முருகா எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. அத நீயா தான் தேடிக்கணும். வந்துட்டானுங்க. ஏ இங்க பாரு, வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அதை விட்டுவிட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனை எல்லாம் வச்சுக்கிறாரு. ஐயா நாங்க ஒண்ணு விளக்கம் கொடுக்க வரலப்பா. சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்டக்கூடாது. புரிஞ்சுதா? சாமியை கும்பிடு. என்னையா இது? சாமி அங்க இருக்கு, நீ என்னடா என்ன பார்த்து இப்படி போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க?
இந்த பாரு அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்திர சிலைன்னு நினைச்சிட்டு உன் வாயில பெண்ணை அடிச்சுட்டு போயிட போறாங்க. அப்படியே அடிச்சாலும் நக்கி திண்டு போயிருவோம் நாங்க. அஜிதா. பாடியா பாடி நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விட்டாளா பாத்தியா? சரி, அவளை நீயே பாத்துக்க. அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏன்? காது அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன், நாக்கு அறுத்துக்கிறேன்னு வேண்டிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க காது அறுத்துதானே பழக்கம். ஒத்த அந்த பக்கம் முருகா. யாருவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாத்தி, வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவ கிராஸ் பண்றப்ப சாம்பு வாசனை அடிக்குது. ஆளை பார்த்தா வசதியான டிக்கெட் மாதிரி வேற இருக்கா. யாரா இருந்தா இவளை கிட்னா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். ஹலோ, இப்ப பேசி பாக்கலாம். நீங்க யாருக்கிட்ட என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தது இல்லாம கதவு சாத்தி தாப்பா போடுற? புரியல? உன்னைய கடத்திட்டு வந்திருக்கேன். கடத்துறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற? கடத்திட்டு வந்தவன எல்லா பையனும் இப்படித்தான் சிரிப்பாங்க. எதுக்காக இப்ப என்ன கடத்தின? உன்னை வச்சு உங்க ஆத்தா பண்ற பணம் பறிக்க. மரியாதை அட்ரஸ் கொடு. அட்ரஸா? அட்ரஸ் என்னத்துக்கு? போனா தரேன். செல்போனு? ஆமா, இந்த போன நீ எப்பயுமே கையில வச்சிருப்பியா? ஆமா, ஒன்ன மாதிரி புறம்போக்கு பயிலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்களை ஈஸியா கட்டி இருக்கிற ரேட்டிய கலட்டி அவுத்து பொத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்புறம் எங்களுக்கும் எங்க வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது. அதெல்லாம் சரி கட்டத்தான் இது. எதுக்கு? பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிறதுக்கு. சரி, இமிடியேட்டா போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். இரு போட்டு தரேன். எங்க அண்ணன் லைன்ல இருக்கிறாரு, பேசு. கூட பிறந்தவனா? ஹலோ, யார் பேசுறது? போன் பண்ணது நீதானடா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சரி சொல்றேன். நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கேயம் பேசுறேன். எந்த களவாணி பேசினாலும் கவலை இல்ல. சரி, அதை விடு. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. நாளை காலையில 4 மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்துரு. உள்ளகல்ல போயிடாத, பாம்பு கொத்தி செத்து போவ. எனக்கு பணம் கிடைக்காம போயிரும், உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கட்டு போவோம். மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஷ் ஓட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5. 2 முடியாது. 1 இல்ல, ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000 500 குடியா? யோ, உன் தங்கச்சி தூக்கிட்டு வந்ததுக்கு தோல் பட்டையெல்லாம் வலிக்குதியா? ஒரு 50 100 கூட ஒரு குவார்டராச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன். முடியவே முடியாது. அறிவு கட்டவனே, கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 ரூபா காசு இல்லைங்கிறியே. உன் தங்கச்சியுடைய கற்பை அழிச்சிட்டா என்ன பண்ணுவ? முடிஞ்சா அழிச்சுக்க. முடிஞ்சா அழிச்சுக்கிறவா? சரி, போன கிளவிடா பரதேசி. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? பிச்சைக்காரப்பல போய் அண்ணேங்கிற. அம்மன் ஜல்லி கூட தர மாட்டேன்றான். எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன். இது தெரியாம நீயே என்ன கடத்திட்டு வந்த? ஏதாச்சும் யூஸ் ஆகும் தான். ஆமா, உன்னையவே வளர்த்தான். நானா வளர்ந்துகிட்டேன். நீயாவா? சரி, மறுபடியும் நீயா போய் வளர்ந்துக்க போ. இரியா, நீ நினைச்சா கடத்திக்கிட்டு வருவ. நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீ வச்ச ஆளா நானு? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த. நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். யாரு? நானு? நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி போடி. இவள நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன். இதுல இவளுக்கு வேற கஞ்சி ஊத்தணும்ல. கஞ்சி போடினா போத்துனா போவாளா? யாருக்கா? ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? கராத்தேல எல்லா கலர் பெல்ட் நான் வாங்கிட்டேன். கராத்த பழ இருக்கியா? அடி பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரு கஞ்சாட காட்டப்படாதா? இப்பதான் தெரியுது. கோயில்ல உன்னை வேட்டிய பொத்தி அப்படியே தோல்ல தூக்கி போடுறப்ப துண்டு மாதிரி கிடந்தையே, அதனுடைய உள்நோக்கம் இதுதானா? அம்மா, உன் காலில் விழுந்து கும்பிடுந்தாயி, நீயா பொடி நடையா போயிரு. கொஞ்ச நேரம் தண்ணி கூட நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ உழைச்சு காலம் பூரா எனக்கு கஞ்சி ஊத்தற. அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தான்னு வெய்யே, உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிடுவேன். ஒரு கடையா? இந்த கடையை வச்சு வியாபாரம் தர்மம் என்ன ஆக போதோ. ஹலோ பிரதர், ஒரு கட்டு பூமாருக்கு பீடி கிடைக்குமா? பூமாருக்கு பீடி ஒரு கட்டு. போக மாட்டியா? என்னென்ன பீடி கட்டா போச்சுடுறீங்க?
போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே ஒரு பிடியாச்சும் கொடுங்க. காசு இருக்கா? இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் துவங்கலேண்டா. அண்ணே அந்த எச்சு பிடியாச்சும் கொடுங்க. போறியா? நெத்தியில புட்டு வச்சுடவா? அண்ணே போயிடுறேன். போடா போ. போறேன் நிக்கிற, நின்னுட்டு போக முடியா? ஏயா அண்ணே அண்ணே ஏன கத்துறீங்க? பயமா இருக்குல்ல, ஒரு குச்சி மிட்டாய் 2 குருவி ரொட்டி கொடுங்க. டேய் யாருக்கு? எனக்கு தான். வாங்க. இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுண்ணே. நான் யார் தெரியுதா? தெரியுதுண்ணே. நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டிட்டு நடக்கும் போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல் இருக்கு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். பையில சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? இருக்கு, ஊருக்கு போற அளவுக்கு வச்சிருக்கேன். இருக்கா? ஒரு சிசர் பாக்கெட் ஒண்ணு வாங்க. மினி சிசரானே? ஃபில்டர் சிசர். போ வாங்கி போ. அண்ணே அண்ணன் எது கேட்டாலும் கொடுத்துருங்க, மீதி சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமேல் அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ரொட்டி வாங்கிட்டு போடா. டேய் அவன ஒரு ரொட்டி கூட திங்க மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. டேய் காசு கொடுத்து பொருள் வாங்கியிருக்கேன், தேவையில்லாம பேச. டேய் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். நில்றாம நில்லு. நில்றி போயா. பொட்டி வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுக்கு வந்திருக்கான். போன பொதுல விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா. டேய் நீங்க 2 அந்த பக்கம் போங்க, நீங்க 2 பின்னாடி போங்க. டேய் நீங்க போ. டேய் யாரா அவன்? டேய் 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 எவனா? டேய் யாரா அவன்? டேய் காடே வரங்கடா. டேய் யாரா? யாரா வந்து அறுத்துருவேன். பைய கைய போடா. போயிரு. டேய் டேய் இங்க பாரு. வல்லவன் ஒருவன் நான் தான்டா. டேய் அவன் குடும்பம் காணா போயிடும். அம்மா அம்மா டேய் இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. டேய் பேசிட்டு போய் வாயில ஏறிங்களா? டேய் டேய் அளவாடா இருக்கே. டேய் டேய் வேணாம். டேய் டேய் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. டேய் ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரணும். டேய் ஆஹா எரியறாங்க. ஆனா எங்க இருந்து எரியறாங்க தெரியலையே. டேய் வேணாம்டா, வலிக்குதுடா. டேய் வலிக்குதுங்கறல. டேய் சாமி நிப்பாட்டுங்க என்ன ராஸ்கல். சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. டேய் மறுபடியும் யாருக்கு டேய் ரெஸ்ட் கொடுங்கடா. டேய் குருநாதா இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. டேய் என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். டேய் தலைவா இங்க பாருங்க, ஒரே சைஸா பிடிச்சு வந்திருக்காங்க தலைவா. ஏதோ ஒரு ஊர்ல லாரியில லோடு ஏத்திட்டு வந்து எவ்வளவு எரியுறாங்க தலைவா. என் வேலை எப்படி எரிஞ்சாய் தெரியுமா? இங்க வாங்க அண்ணனை கேளுங்க. அண்ணன் எப்படி எரிஞ்சாய் சொல்லுங்க. நீ அடிவாங்கி சாப்பிடுறான், மரியாதையா கூட்டி போயிரு. குருநாதா ஏரியாக்காரங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். டேய் என் தலைவன் கையாலே உனக்கு சாப்பிடுடா. டேய் நீங்க சரியா நம்மளையா இருந்தா இப்ப எரிங்கடா. டேய் இப்ப எரிங்கடி. டேய் நிறுத்து. எவனும் தான் எரியலையே, சும்மா எரியன்னு கத்திட்டு இருக்க. எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, என்ன பண்றது? எங்க பாருடா. ஏய் வர்றா, கையில அருவாளை பாரு. டேய் அவன் உயரத்து கொண்டாந்து இருக்கானா? வா இப்போ. டேய் குருநாதா இருங்க பாருங்க. டேய் சும்மா இருடா, பொறுமை. டேய் ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா. உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. டேய் டேய் உன்னை வெட்டி டேய் ஆஹா அடாடாடாடாடா என்ன கலரு. ஆளு ஜம்முன்னு நல்லா தானே இருக்கா. ஆமா இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான். ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? நம்மள திருத்துறதுல இவளுக்கு என்ன அப்படி அக்கறை?
நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள. அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். அத நேரடியா சொல்ல முடியாம வேற ரூட்ல வந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்திருக்கா. அட ஈன நாயே, எச்சி புத்தி நாயே, இது புரியலடா உனக்கு. உனக்கு எப்பயுமே சரி, அதை விடு. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விடாரா அறிவு கட்டவனே. அப்படியே முருகா. ஒண்ணுமே சொல்லல. சும்மா ஓகே ஓகே ஓகே. ஆஹா, அடாடாடாடாடாடா, சூப்பராடா. வா 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 ராஜா, வா ராஜா, வா 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 வா. ஓ அம்மா, திரிபுர சுந்தரி. சும்மா தானே சுரண்டேன்னு காசு பண்ற காருவா பாயில. ராமச்சந்திரன் வீடுல போயிட்டாரோ? ராமச்சந்திரன் என்ன அனாதையா விட்டு போயிட்டேன். இளவு வீடு இங்க இல்ல, அங்க போ. அங்கயா? அப்புறம் அங்க உட்காந்து. ஆமா, இது பொண்ணுச்சாமி என்ன வீடுல? பொண்ணுச்சாமி என்ன? செத்தது பொண்ணுசாமி இல்ல, பொண்ணு தாய். பொண்ணு தாயா? அம்மாவா? அம்மா தலைக்கு மேல கருவாங்க ஏற்கனவே கோளாறான ஆளு, அவன் எங்க உட்கார்ந்து அழுகிறான் பாத்தீங்களா? அம்மா, நீ போகையிலே என்ன போகையில போகையில இவங்க எல்லாரும் கூட்டு போக சொல்றேன். நீ எதுக்கு இப்ப சென்டர்ல உட்காந்து? நீ இல்ல அம்மா, இருக்கிறவன் இம்சை தாங்க முடியாது, அது போய் சேர்ந்துருச்சது. அங்க ஆம்பளைங்க நாங்க அனாதையா இருக்கிறோம், அங்க வந்து அழுவ. உன்னை ஆரம்பத்துல இருந்து பாதிச்சுக்கிற, நீ ஓவரா அழுதுட்டு இருக்க. நீ கிளம்பி நீ போகையில போகையில அத்தா நிப்பாட்டு. என்ன ஏன் பாட்டியா திருப்பி ஏன்கிட்டயே பாடுற? எனக்கு வேற பாட்டு தெரியாதுப்பா. நீ போகையில. என்னடா இது, குணத்துக்கு பக்கத்துல கதகதப்பா அனப்பா உட்காந்து அழுதுக்கின்றவன இங்க கூட்டி வந்து நீ வேற மாதிரி அழுகுறா? என்ன இவன் கணக்கு? டேய், எங்க கிட்டே வா, இந்த வர்றேன்டா. அண்ணே அண்ணே, நான் போறேன் 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 வந்தா சுத்தனா? ஐயோ அண்ணே, ஆள் தெரியாம அடிச்சுட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு. நடந்து போச்சு, இடத்த காலி பண்ணு. அண்ணே, எம்பனத்தையும் அதுல வச்சுட்டேன்னு, எம்பனத்தையும் அதுல வச்சுட்டேன்னு. எவ்வளவு வச்ச? எப்படி வச்ச? 300 ரூபாய் வச்சேன்னு. 300 ரூபாய் வச்சேன்னு. எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு, எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. அண்ணே, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு. அடுத்த தெருவுல இன்னொரு இடம் இருக்கு, அங்க போய் பிக்கப் பண்ணிக்க. நான் கிளம்புறேன் ராசா, கிளம்புறேன். என்ன
ஆத்தா போயிட்டியா? ஹலோ. அங்க 100, இங்க 300, மொத்தம் 400. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு. உழைச்சு சம்பாரினா நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இடத்த காலி பண்ணு. IUCC கட் அவுட். யோ வேட்டையை கழட்டியா? வேட்டியா? கலட்டுன்னு சொல்ற. கழட்டியா? வேட்டியா கலட்டவா? கலட்டியாச்சு. கீழே போடு. போட்டாச்சு. இத நீ உண்மையிலேயே ஒழிச்சு சம்பாரிச்ச காசா இருந்தா இந்த வேட்டையை நீ தாண்டற. போப்ல பொய்யா தன்னா கட்டி வரும். அப்புறம் அது என்னைக்கு உடையிறது? தெரியுதுல்ல. அப்புறம் என்னத்துக்கு போய் சொல்ற? நீ எப்போ எங்க எப்படி எவனை ஏச்சு சம்பாரிச்சன்றதெல்லாம் எனக்கு தெரியும்யா. தெரிஞ்சு போச்சா? தெரியும்னு சொல்றல்ல. நீ திருத்த மாட்ட. உன்னை எப்படி திருத்தணும்ன்றது எனக்கு தெரியும். வாயா சொல்றல. அண்ணே மேஜர் இதை காப்பாத்துங்க. அது மேஜர்ல எங்க அண்ணன். அவ என் தங்கச்சி. தங்கச்சியா? அப்ப அன்னைக்கு போன்ல 5 லட்சம் ரூபாய் கேட்டது உன்கிட்ட தானா? உன் கடையை வித்தா கூட முக்காத்தோடு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் செல்லு போனு. என்னையோ என் கடைய பத்தியோ பேசுனே அவனை இந்த ஏரியாவே இருக்காது. நிறுத்தியா? பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை சண்டையெல்லாம் கத்து கொடுத்து இவனுக்கு போர் அடிக்கிற நேரம் பூரா என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறான். ரொம்ப நேக்காட்டல இப்படி வரைக்கும் பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் நீ பல கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டியிருக்கா. அண்ணே இந்த ஆள்கிட்ட ரொம்ப பேசாதீங்க. நீயே சொல்லுமா இவன் என்ன செய்யலாம்? நிறுத்தியா? என்ன பண்ணலாம் சொல்லி நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்தா போதுமா? நான் என்ன கோயில் மாடா? என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? ஓகே இப்ப நீங்க பேசலாம். அண்ணே இந்த ஆளு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ இத்தனை நாள் இந்த ஆள் கூட இருந்த பாவத்துக்கு போனா போட்டோம். என் கழுத்துல வேணா தாலிய கட்ட சொல்லுங்க. எது தாலியா? ஹலோ மேடம், நான் மஞ்சக்கேரை வாங்கி ஒரு பிச்சைக்காரி கழுத்துல கட்டினாலும் கட்டுவன தவிர உன் கழுத்துல கட்டவே மாட்டேன். இது எங்க ஆத்தா காட்டேரி மேல சத்தியம். என்னன்னு நான் சொல்றது? என்னையா எதுக்கு எடுத்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு ஒருத்தவன் பக்கத்துல நிக்கப்படாதா? அங்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான், அவனை தூக்கி போட்டு பயமுடுறா. இனிமே என் தங்கச்சி பேச்சுக்கு மறு வார்த்தையே கிடையாது. அவ கழுத்துல தாலிய கட்டுற ஓட்டலோட மாப்பிளையா இருக்க. ஓட்டலோட மாப்பிளையா? உன் கூட இருந்து என்ன பண்ற?